ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் குமரி சேனல். வெல்கம் டு அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோன்னா, நம்ம சின்னதாக வந்து ஒரு கேம்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ரெண்டு பேர் நீ என்கிட்ட ஏதோ வேற ஏதோ பற்றி தான் பேசணும்னா கேம்ன்ற இல்லை, கேம்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ரெண்டு பேர்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, ஐயோ மாட்டிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ. லைக் என்னை பற்றி இவங்களுக்கு எவ்வளோ தெரியும், இவங்களுக்கு எனக்கு இவங்களுக்கு என்னை பற்றி எவ்வளோ தெரியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ரொம்ப வளர்றேன், கண்டுக்காட்டீங்க. இப்போது என்னன்னா, நான் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து வச்சுருப்பேன், இவங்க வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த 10 கொஷின்ஸ் கேட்பேன். அதுக்கு வந்து என்னை பற்றி இவங்க என்ன புரிஞ்சுருக்காங்கன்னு அந்த கொஷினோட ஆன்சரில் தெரிஞ்சிடும். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தர். லைக் தட் இவங்களும் வந்து ஒரு 10 கொஷின் என்ன கேட்பாங்க, நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அதில் தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் 10 கொஸ்டினுக்கு இதுதான் எக்ஸாமா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து வீடியோ முன்னாடி கரெக்டாக வந்து நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. ரேண்டம் கொஷின்ஸு சிலது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இதுதான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கக்கூடாது சரியா? பார்க்கக்கூடாது யோசிச்சு பதில் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து எட்டி பார்க்க கேட்குற கொஸ்டினே யோசிக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்படிலாம் இல்லை, நான் வந்து குட் கேர்ள். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? என்னோட வைஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன். டிஸ்கிரைப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டிஸ்கிரைப்னா விரிவடைஞ்சு பேசுறதா? விரிவடைஞ்சு பேசுறது இல்ல, என்னை பத்தி நீங்க விரிவாக்கமா சொல்றது. விரிவடைஞ்சுன்னா நான் என்ன எக்ஸ்பேண்ட் ஆயிட்டா போறேன், அது இல்லை. என்னை பத்தி நீங்க எப்படி எல்லாம் வர்ணிப்பீங்க, வர்ணிச்சை விடுங்க, அந்த வேர்டை கட் பண்ணிக்கலாம். என்னை பத்தி எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. சோத்து முட்டை. நான் சோத்து முட்டையா? நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன். நீ வந்து சோத்து முட்டை கிடையாது, நீ வந்து ஒரு, நீங்க ஸ்கிரீனுக்கு வெளியே போறீங்க, உள்ள வாங்க. நீ வந்து ஒரு சோத்து முட்டை இல்லை, நீ வந்து ஒரு பிரெட் முட்டை. பிரெட் முட்டையா? பிரெட்டா தின்றல. நான் எங்க பிரெட்டா சாப்பிட்றேன்? நீங்க தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவீங்க கடைக்கு போனா. நான் சரி ஓகே, உன்னை பற்றி எப்படி சொல்லுவேன்னு கேட்குறியா? ஓ, பிரெட்னா நான் வந்து நிறைய பீஸா சாப்பிடுவேன், அதை தான் அவங்க சொல்கிறேன். பர்கர் கூட நான் சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. ஆமாம், ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட் தானே ஃபுல்லாகவே சாப்பிட்றேன். ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு பதில். சரி ஓகே. டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக நீ கேட்குற கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது மீன்ஸ் ஷீ இஸ் மை ஒய்ஃப், நீ என் ஒய்ஃபு. அண்ட் கல்யாணம் பண்ண அப்புறம் லைஃப் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அதனால எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் நீங்கள் எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்கிரைப் கொஸ்டின் புரியுதா? டிஸ்கிரைப். ஸோ எப்படி சொல்கிறதுக்கு, நல்ல சூப்பரான பொண்ணுன்னு சொல்லுவோம்ப்பா ஒரே வார்த்தையில். நல்லா இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? வாட் வுட் யூ லைக் டு சேஞ்ச் அபவுட் மீ? என்கிட்ட ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணணும் முதல்ல, ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நீ மீன் சாப்பிடணும், அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
எனிவே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஃபுல்லாக டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கஷ்டம் குத்திடும் குத்தி. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு என்ன டிஷ் வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும்? உனக்கு வந்து பாஸ்தா வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கரெக்டு. ஆக்சுவலி இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் சில கொஷின்ஸ் கேட்காம வேறு மாதிரி கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான் எனக்கு தெரில. ஃபீல் ஆனால் சொல்லிடுங்க. வாட் அனாயிங் ஹேபிட் ஆஃப் மைண்ட் டு யூ ஆக்சுவலி திங்க் இஸ் க்யூட்? நான் எரிச்சல் விட்டுற மாதிரி பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு எது க்யூட்டாக தெரிஞ்சிருக்கு? கமான் சொல்லுங்க. ஆக்சுவலாக நீ குக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்பேன், நீ வந்து அவசரமாக அன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ் போகும்போதுக்கு முன்னாடி டைம் ஆயிடுச்சு. அப்போ நீ வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ முடிப்பேன் அப்படின்னு கேட்டேன். நீ அப்போ எரிச்சலாக வந்து முடிச்சிடறேன், வெயிட் பண்ணு இப்போ முடிச்சிடறேன், இல்லை நான் ஆஃபீஸே போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் கோவப்பட்டேன். அப்போ நீ வந்து இல்லை நான் முடிச்சிட்டேன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவப்பட்டேன் இல்லையா, அது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுக்கு, அது கேர் பண்ணுறது மாதிரியும் இருந்துச்சு, அதே டைமில் வந்து க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஓஹோ, இது நான் எத்தனை கொஷின் கேட்டிருக்கேன்? 3யா? தெரியலையே. 3 தான். 3 இல்லை 5. 3. ஓகே, பார்த்தா முடிய மாட்டேங்குது. Okay, if could you go back in your history together, what moment do you wish we could relive? Sorry. அதாவது புரியுது. என்ன மொமெண்ட்டு? நீ எதை பற்றி கேட்குற? இப்போ நம்ம மேரேஜுக்கு முன்னாடி கேட்குறியா? எதுனாலும். மேரேஜுக்கு முன்னாடி, மேரேஜ் பண்ண அப்புறம்